இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி ஒரு நெட் கிளாத்தை வச்சு தான் ஒரு நெட் கிளாத்து ஃப்ளவர் பார்க்க போகிறோம். நெட் கிளாத்தை வந்து இந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பக்கமாக வச்சு நான் வந்து நீடில் எடுத்திருக்கேன். நம்ம ஆரி நீடில் எடுத்திருக்கேன். அதை வச்சு அப்படியே நெட் நெட் கிளாத்தை அதுக்கு மேலே அப்படியே சுற்றுனேன். சுற்றுனதுக்கப்புறமா நான் வந்து விட்டுறக்கூடாது. அப்படியே நம்ம அந்த நீடில் வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதை அப்படியே ரெண்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணுதோம். இதை விட்டுட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கிறது வந்து போயிடும். அதனால் நான் ரெண்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக நான் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுது. அப்புறம் எக்ஸஸாக இருக்க வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த நீடில் வச்சு ஃபோல்ட் பண்ண ஒரு ஷேப் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த நீடில் இல்லைனா கூட நம்ம வந்து ஒரு தீக்குச்சி அப்படி வச்சு கூட பண்ணலாம். இதே மாதிரி நான் ஒரு 5 ஃப்ளவர் பெட்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கலர்ஃபுல் நெட் கிளாத்தை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நெட் கிளாத்தை வச்சு பண்ணலாம். இதை வந்து நம்ம நீடில் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். 2 பக்கமும் கையை வச்சுக்கிட்டு நீடில் எடுக்கணும். இல்லைனா அது வந்து அந்த ஃப்ளவர் உடஞ்சிரும். இப்போ எப்போது போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு 5 பெட்டலையும் 5 நெட் கிளாத் ஃப்ளவரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அப்புறமா சென்டரில் வந்து நான் ஒரு 5 பெட்டல் ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுத்து, அதுக்கு மேலே வந்து 2 mm சுகர் பீடை கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்குறேன். அதாவது லாங் டியூப் பீடை வச்சு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்குறேன். நம்ம ஒரு ஹேங்கிங்கோ 2 ஹேங்கிங்கோ கொடுக்கலாம். இதுக்கு கீழே கூட ஒரு பால் பீடை வச்சுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு ஒரு 2 ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு நெட் ஃப்ளவர். 3 கலர் நெட் யூஸ்